தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்ன ஆச்சுன்னு தெரியலமா. அவங்க பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. யாரு என்னன்னு போன் எடுத்து பார்த்தா கடைசியா இலக்கியான்ற பேர்ல தான் கால் பண்ணிருக்காங்க. அதான் போன் பண்ணோம். ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலங்க. நீங்க கொஞ்சம் வீடியோ கால் பண்ணி எனக்கு காட்டுறீங்களா? இதோ பண்றேன் மேடம். ஏம்மா யாருமா இது, என்னாச்சு? தெரியலங்க, மயங்கி விழுந்துட்டாங்க. அதான் போன் பண்ணிருக்கேன். டேய் கௌதம், டேய் அது எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்டரா? என்ன மீறி வாங்குன அவ்வளவுதான், பாத்துக்கோ. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண விட மாட்டோம். இதோ காட்டுற பாருங்க மேடம். அத்தை அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை ஏம்மா ஃபோன்ல யாருமா? இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு. என்கிட்ட கொடுமா, நான் பேசுறேன். ஹலோ, மயங்கி இருக்கிறவங்க உங்க சொந்தமா? ஆமா சார், அவங்க என்னோட மாமியார் தான். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட். முதல்ல எங்கயாவது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க சார், நான் அங்க வந்துடுறேன். சரிம்மா, நீ அழாத. நான் இப்போவே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். இந்தம்மா போனை பிடி. கவலைப்படாதீங்க மேடம், உங்க மாமியாருக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க உடனே கிளம்பி வாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா தூக்கு. இப்ப என்ன பண்றது? கௌதம் கிட்ட விஷயத்த சொன்னா அவர் பதட்டப்பட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாம அப்படியே ஓடி வந்துருவாரு. வேண்டாம், கௌதம்க்கு இது முக்கியமான ப்ராஜெக்ட். அவர் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணட்டும், நம்ம போய் அத்தைய பாத்துக்கலாம். சார் கௌதம் வெளியே போக சொல்லுங்க சார். ஆமா சார், அவர்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்காதீங்க சார், அவனை வெளிய போக சொல்லுங்க சார். கௌதம் சார், இவங்க அக்ரிமெண்ட் போடுறத நிறுத்திடுவாங்க போல இருக்கு. அப்படி நடந்தா எம்டி என்ன திட்டுவாரு சார். நீங்க உடனே சைன் பண்ணிடுங்க. ஆமா சார், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் கையெழுத்து போடுங்க சார். டேய் நீ சைன் பண்ணிடுறியா? நான் விட மாட்டேன்டா உன்னை. சார் சார் சார், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் சைன் பண்ணிடுங்க. டேய் கௌதம், நீ சின்ன பையன்டா. உன்னால இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல ஹேண்டில் பண்ண முடியாது. ஒழுங்கா அதை எங்க கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு. ஏய், யார பார்த்து ஓட சொல்றேன்? நீ பாரு இப்போ. டேய் சொல்றத கேளுடா. நான் சொன்ன கேளுடா. வேணாடா. சைன் பண்ணாத. அவ்வளவுதானே சார்? அவ்வளவுதான் சார். அப்படியே ஒரு கை நாட்டு வச்சிருக்கேன். சார் கொடுங்க. இந்தாங்க இந்தாங்க சார்.
மேடம் மேடம் ஜானகிங்கிற பேஷண்ட் எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம் இருங்க. 4ஆம் நம்பர் வார்டுல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, அங்க போய் பாருங்க. தேங்க்யூ. அத்தை, கண்ணை தரங்கம்மா. அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? இலக்கியா, நல்லாதாம்மா இருந்தேன். கோயில்ல பிரசாதம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பிரகாரம் சுத்திட்டு இருக்கும்போது மயக்கம் வந்துச்சு, கீழே விழுந்துட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எப்படி வந்தேன்னு கூட தெரியல. இதோ இவங்க தான் உங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஓ, நீங்க தான் என்கிட்ட போன்ல பேசுனீங்களா? ஆமாம். நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய உதவிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லம்மா. இவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்ததும் நாங்கள் எல்லாரும் பயந்துட்டோம். நல்ல வேலை, அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டாக்டர், என் அத்தைக்கு என்ன ப்ராப்ளம்? வெயில்ல நடந்ததுனால பிபி அதிகமாகி மயக்கமா இருக்காங்க. மத்தபடி எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப சோர்வா இருந்ததுனால ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். தேங்க்ஸ் சரி. டாக்டர். சரிங்கம்மா, நாங்கள் கிளம்புறோம். உடம்ப பார்த்துக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கப்பா. இதுல என்னம்மா இருக்கு? நீங்க நல்லா இருக்கிறதே எங்களுக்கு சந்தோஷம்மா. வரமா? கிளம்புறோம். தேங்க்யூங்க. சரி. இப்போ உடம்பு எப்படி இருக்கு அத்தை? ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? என்ன விடு, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நீ சொல்லு, நீங்க 2 பேரும் போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? கௌதம் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டானா? இல்ல அத்தை, கௌதம் அக்ரிமெண்ட்டை படிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் வந்து நான் அவசரமா கிளம்பி இங்க வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்நேரம் கௌதம் சைன் பண்ணி அட்வான்ஸ் வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சாமி. ஆனா அந்த நல்லதை கெடுக்கிறதுக்குன்னே கார்த்திக்கும் தாட்சாயணியும் அங்க வந்துட்டாங்க அத்தை. என்ன சொல்ற? அவங்க ஏன் அங்க வந்தாங்க? வேற எதுக்கு? இந்த எம்வாக் மால் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக தான். கடவுளே, கார்த்திக் ஏன் இப்படி இருக்கான்? சரியான முட்டாளா இருக்கானே. எதுக்கு அந்த தாட்சாயணி எஸ்எஸ்கேயோட சேர்ந்து இப்படி முட்டாள்தனமான வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்? ஆமா, அந்த அஞ்சலி கூட வந்தாளா? அதான் அத்தை எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டை கெடுக்கிறதுக்கு அவ தானே முன்னாடி நிப்பா. ஆனா அவளை அங்க காணோம். ச்சே, ஏன் என் புள்ளைய இப்படி நிம்மதியா இருக்க விடாம பண்றாங்களோ தெரியல. நானே நினைச்சிட்டு இருந்தேன், கோயில் பிரகாரத்தை சுத்தாம இடையில மயங்கி விழுந்துட்டேன். அதுவே ஒரு அபசகுனம். பாத்தியா, நான் பயந்த மாதிரியே அவங்க அங்க வந்து நிக்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. கௌதம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் சக்சஸ்னு சொல்லுவாரு. நீங்களே பாருங்க. இலக்கியா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கௌதம் கிட்ட சொன்னியா? சொன்னா எவ்வளவு பெரிய அக்ரிமெண்டா இருந்தாலும் தூக்கி வீசிட்டு உங்களை பார்க்க அவர் வந்துடுவார் அத்தை. அதான் அவர்கிட்ட நடந்தது சொல்லாமலேயே வந்துட்டேன். நல்ல விஷயம் பண்ணம்மா. கௌதம் இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி அந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணியை ஜெயிக்கணும். அதுதான் என்னோட வேண்டுதலே. கண்டிப்பா அது நடக்கும் அத்தை. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.